அந்த குடத்தை தலையில் எடுத்து வச்சுட்டு அவர் நடந்து வந்து பேசும்போது எனக்கு இப்போவே அழுக வருது. நான் வந்து தியேட்டரில் நான் கீழே விழுந்து தான் அழுதேன். எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு 10-15 பேர் அவங்களால சீட்லேயே இல்லை, கீழே விழுந்து தான் அழுதாங்க. அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து சேதுக்கு அழுதேன். மனிதர்கள் கீழே விழுந்து அழுகுறத பார்த்தேன். அதாவது நீங்கள் அது எப்படி பார்க்கணும்னா, ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனித இனத்துக்கே நடக்கக்கூடியாத ஒரு சோகம். ஒரு உறவை அப்படியே தூக்கி ஒரு தாய் தன் குழந்தையை அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி அவன் வளர்த்துருப்பான். அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து தெரியலைன்னு சொல்லும் போது அந்த மனிதனுக்கு ஏற்படுற அந்த வலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வலியை நினச்சி பார்க்கணும். அந்த வலியை ஒரு ஆக்டராக கொண்டாடணும். இதை சொல்லிடலாம், நான் வாயில் சொல்லிடலாம், இதை எழுதிடலாம். ஆனால் அங்கே கமலஹாசன்ற ஒரு மனிதன், மகா உன்னதமான நடிகன், அவன் பாலுமகேந்திரா எல்லாரையும் தாண்டான். அவன்தான் அதுக்கு வந்து அதை மேலே உடம்புல மாட்டிக்கிறான், அதுவாகவே மாறுகிறான். அப்படியே அதாவது எப்படின்னா, ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி மொமெண்ட்னு சொல்லுவேன். அதாவது சினிமேட்டிக் மொமெண்ட்ஸில் இந்தியாவினுடைய சினிமேட்டிக் மொமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒட்டுமொத்த ரீல்களில் நீங்கள் வந்து ஒரு 1000, 2000, 10,000 கிலோமீட்டர் போட்டோம், அதில் அந்த 5 நிமிஷம் இருக்கிற அடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடி ஒரு ரிமார்க்கபிள் ஃபுட்டேஜ் அது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு நீங்கள் இந்த கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்து உடம்பெல்லாம் எனக்கு வந்து ஆடிடுச்சு. அப்படியாப்பட்ட மகா உன்னதமான ஒரு நடிகர் தான் நம்மளுடைய ஒரு பெரிய கலைஞன் தான் கமலஹாசன். வார்த்தை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக அவர் இருந்த துறையில் நான் போய் அவரை வந்து 12வதுல பார்த்துட்டு இன்றைக்கி அவர் கூட போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த குடத்தை தலையில் எடுத்து வச்சுட்டு அவர் நடந்து வந்து பேசும்போது எனக்கு இப்போவே அழுக வருது. நான் வந்து தியேட்டரில் நான் கீழே விழுந்து தான் அழுதேன். எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு 10-15 பேர் அவங்களால சீட்லேயே இல்லை, கீழே விழுந்து தான் அழுதாங்க. அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து சேதுக்கு அழுதேன். மனிதர்கள் கீழே விழுந்து அழுகுறத பார்த்தேன். அதாவது நீங்கள் அது எப்படி பார்க்கணும்னா, ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனித இனத்துக்கே நடக்கக்கூடியாத ஒரு சோகம். ஒரு உறவை அப்படியே தூக்கி ஒரு தாய் தன் குழந்தையை அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி அவன் வளர்த்துருப்பான். அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து தெரியலைன்னு சொல்லும் போது அந்த மனிதனுக்கு ஏற்படுற அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலியை நினச்சி பார்க்கணும். அந்த வலியை ஒரு ஆக்டராக கொண்டாடணும். இதை சொல்லிடலாம், நான் வாயில் சொல்லிடலாம், இதை எழுதிடலாம். ஆனால் அங்கே கமலஹாசன்ற ஒரு மனிதன், மகா உன்னதமான நடிகன், அவன் பாலுமகேந்திரா எல்லாரையும் தாண்டான். அவன்தான் அதுக்கு வந்து அதை மேலே உடம்புல மாட்டிக்கிறான், அதுவாகவே மாறுகிறான். அப்படியே அதாவது எப்படின்னா, ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி மொமெண்ட்னு சொல்லுவேன். அதாவது சினிமேட்டிக் மொமெண்ட்ஸில் இந்தியாவினுடைய சினிமேட்டிக் மொமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒட்டுமொத்த ரீல்களில் நீங்கள் வந்து ஒரு 1000, 2000, 10,000 கிலோமீட்டர் போட்டோம், அதில் அந்த 5 நிமிஷம் இருக்கிற அடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடி ஒரு ரிமார்க்கபிள் ஃபுட்டேஜ் அது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு நீங்கள் இந்த கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்து உடம்பெல்லாம் எனக்கு வந்து ஆடிடுச்சு. அப்படியாப்பட்ட மகா உன்னதமான ஒரு நடிகர் தான் நம்மளுடைய ஒரு பெரிய கலைஞன் தான் கமலஹாசன். வார்த்தை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக அவர் இருந்த துறையில் நான் போய் அவரை வந்து 12வதுல பார்த்துட்டு இன்றைக்கி அவர் கூட போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக